இன்றைய மன்னா யாத்ராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள். மோசே கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள். ஏனென்றால் அந்த சமயத்துல கர்த்தருடைய ஜனம் ஒரு பயத்தினூடாய் கடந்து சென்றது. அவர்கள் பார்வோனின் இராணுவத்தையும் பார்த்தபோது அவர்களும் மரித்து விடுவோமோ என்று பயந்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள். மோசையாக இதை சொல்லியிருக்க முடியாது. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாடை மோசே பெற்றுக்கொண்டிருந்தபடினால்தான் ஜனங்களை பார்த்து பயப்படாதீர்கள் என்று சொல்லப்பட முடிந்தது. கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை மோசே அறிந்திருந்தபடினால்தான் பயப்படாதிருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள், நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் பயப்படாதீர்கள் சொல்ல விரும்புகிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்களுக்காக ஒரு பலத்த கிரியை செய்ய போகிறார். நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு காண்கிற பிரச்சனைகளை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு சந்திக்கிற சவால்களையும் போராட்டங்களையும் இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். ஆகவேதான் ஆண்டவர் உங்களை பார்த்து பயப்படாதீர்கள் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் ஒரு பலத்த கிரியை நடப்பித்தார். அவர்களை துரத்தி கொண்டு வந்த பார்வோனை அவன் சேனைகளையும் செங்கடலில் அமிழ்த்து போட்டார். அவங்களை துரத்தி வந்த பிரச்சனைகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வந்தது போல உங்களை துரத்தி கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு கர்த்தர் முடிவை கொண்டு வருவார். பயப்படாதீர்கள். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய ஜனமாகிய எங்களை பார்த்து நீர் பயப்படாதீர்கள் சொல்லுகிறக்காக நன்றி. எங்களுக்காக நீர் பலத்த கிரியைகளை செய்ய போறதுக்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். உங்களுடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.